கடவுளே, என்ன காப்பாத்துப்பா. ஆச்சா ஐயா, என்னாச்சுன்னு தெரியல சுப்புலட்சுமிக்கு. ஒன்னும் ஆயிருக்காதையா. அப்பா சீக்கிரம் போப்பா, சீக்கிரம் போ. பாத்தியா எவ்வளவு பொருள் கிடக்குது. நம்ம லாரி எடுத்துட்டு வந்து எல்லா பொருளையும் எடுத்து கோடவுன்ல கொண்டு போய் போட்டுரு. சரிங்கம்மா. வீடு குப்பை குப்பையா கிடக்குது. ஒட்டடையெல்லாம் அடிச்சுடணும்பா. நான் அடிச்சிடறேன். ஒரு பொருள் விடாம எல்லாத்தையும் கொண்டு போய் கோடவுன்ல போய் லாரி எடுத்துட்டு வந்துடுறேம்மா. இது சுப்புலட்சுமி அண்ணியோட புடவையாச்சு. போன பொங்கலுக்கு நான் ஆசையா வாங்கி கொடுத்தது. அண்ணி புடவை இங்க எப்படி வந்துச்சு? பாம்பு சட்டை இங்க கிடக்கு, அண்ணி புடவை இருக்கு. கடவுளே, இந்த மனுஷன் ஏதாவது சூழ்ச்சி பண்ணிருப்பாரோ? பாம்பு வச்சு அன்னைக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட வச்சிருப்பாரோ? ஐயோ, அன்னைக்கு இதை தெரியப்படுத்தணும், அன்னைய காப்பாத்தணும். சுப்பு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாமா. மாத்திரை சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிட மாட்டேங்கிறாமா. என்னாச்சுன்னு தெரியல. நாச்சியா ஒன்னும் ஆயிருக்காதையா, தைரியமா இருங்க. போப்பா, சீக்கிரமா போ. கொஞ்சம் வெளிவிடுப்பா, நான் வெளியே போய். ஐயோ, இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. கடவுளே, சுப்புலட்சுமி அன்னைக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஐயோ, அவங்களை எப்படியாவது காப்பாத்து கடவுளே. போயா சீக்கிரம். என்னப்பா? என்னையா என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியலங்க. இறங்கி போய் பாரியா. என்னாச்சு? என்ஜின் சூடாச்சுங்க. என்ன? ரேடியேட்டர்ல தண்ணி இல்லைங்க. அரைஞ்சிடுவேன். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோனா. பார்த்து சீக்கிரம் எடுத்துட்டு வா. ராஜா, ஐயா, நம்ம நடந்து போயிடலாம். வா வா. நாகராஜா, நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சு விட்டுருப்பா. என்ன ஒண்ணும் பண்ணிடாத, என்ன விட்டுடு. சுப்பு, சுப்பு, சுப்புலட்சுமி, சுப்பு, 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 சுப்பு. ராஜா, பாம்பு. ஐயோ, பாம்பு. சுப்புலட்சுமி, சுப்புலட்சுமி, சுப்பு. ஐயா, என்ன? சுப்பு, 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 ராஜா, சுப்பு, சுப்பு. ஐயோ, சுப்பு, பாம்பு கடிச்சிருக்கியா? பாம்பு கடிச்சிச்சா? ஐயோ, தூக்கு, தூக்கு. ராஜா, ராஜா, ஜாகிரதை, புத்தகத்தை கொண்டு போ. சுப்பு, சுப்பு, ராஜா, கட்டுங்கய்யா, சீக்கிரம். சுப்பு, தைரியமா இரு, ஒண்ணும் ஆகாது. சுப்பு, சுப்பு.
சுப்பு 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 எழுப்புங்கய்யா ஐயா நான் எடுக்கிறேயா நீங்க சுப்பு எழுப்புங்க சுப்பு சுப்பு ராஜா ரத்தத்தை உறிஞ்சி துப்பிடு சுப்பு கண்ணை திறந்து பாரு சுப்பு சுப்பு ராஜா வண்டி வந்துருச்சா பாரு வைத்தியர் வீட்டுக்கு போகணும் சுப்பு சுப்பு இல்லையா பின்னால போய் மாட்டு வண்டிக்காரன வண்டியை போட்டு சொல்லு இதோ பாக்குறேன். சுப்பு சுப்பு சீக்கிரம் போ சுப்பு டேய் கந்தசாமி டேய் ஐயோ யாரையுமே காணுமே சுப்பு ராஜா சீக்கிரம் வா ஐயா அங்க மாட்டு தொழுத்துல ஒருத்தருமே இல்லையா நான் வேற யாராவது போய் கூப்பிட்டுமாயா யாரையும் கூப்பிட வேணாம் காலை பிடிச்சு தூக்குமா தூக்கு தூக்கு என்னம்மா இப்ப அப்பாவும் போன் எடுக்கல அத்தை. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு ஏதோ நடந்திருக்கு சரி நாம முதல்ல அவங்கள வீட்ல போய் பார்த்துட்டு அடுத்த ஃப்ளைட்ல போலாம் இல்ல அத்தை. அப்பா போன் பண்ணுவாரு ராஜா பாத்துக்க ஐயோ கொஞ்சம் வந்து தள்ளுங்கம்மா ராஜா சுப்பு போட்ட ஆகலையே தட்டி கூப்பிட்டு பாரு என்னமாச்சு என்ன தெரியலங்க ஐயா என்னையா ஆச்சு பாம்பு கிழிச்சிருச்சியா தள்ளுங்கயா ஐயா ராஜா ஐயா பார்த்து போங்கய்யா நான் பாத்துக்கிறேன் போங்கய்யா சீக்கிரம் போங்க என்ன இங்க நிக்கிற அண்ணி எங்க அண்ணி சுப்புலட்சுமி அக்கா வீட்டுல இல்லக்கா எங்க போயிருக்காங்க நான் என்னன்னு சொல்லுவேன் ஏதுன்னு சொல்லுவேன் அண்ணிய பாம்பு கொத்திருச்சா பாம்பு கொத்திருச்சா ஐயோ எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு ஐயோ எப்ப கடிச்சு தெரியும் எங்க அவங்க தெரியாதுக்கா நான் கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் ஒரு 10 பேர் எத்தாப்புல வந்தாங்க என்னன்னு கேட்டேன் அப்பதான் பாம்பு கடிச்சிருச்சு ஐயா இப்பதான் வண்டியில தூக்கிட்டு போறாருன்னு சொன்னாங்க எங்க கொண்டு போயிருக்காரு வைத்தியர் வீட்டுக்கு தாக்க போயிருக்காங்க வைத்தியர் வீட்டுக்கா நான் வைத்தியர் வீட்டுக்கு போறேன் அண்ணே அண்ணே இந்த விஷயத்தை இளவச்சிக்கிட்ட உடனே சொல்லி என்ன அக்கா உட்காருக்கா என்னம்மா? கொஞ்சம் இங்க பாத்துக்கிறீங்களா சாரு நம்ம வந்தா சொல்லுங்க நான் கொஞ்சம் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன் சரிம்மா வைத்தியரே 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 சுப்பு பாம்பு கடிச்சிருச்சியா பாம்பு போயா போய் மருந்து கொண்டாயா போயா ராஜா தூக்கு 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 சுப்பு சுப்பு வைத்தியரே சீக்கிரம் வாயா ஐயா ஐயா பாம்பு எங்க கடிச்சது ஐயா கால்ல ஐயா கால்ல வாயா சீக்கிரம் கண்ணு திறந்து பாருமா சுப்பு 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 கண்ணை திறந்து பாருமா கண்ணு திறமா ஐயா எனக்கு பயமா இருக்குங்க வைத்தியரே. சுப்பு சீக்கிரம் ஏதாவது பார்த்து கொடுங்கய்யா என்னம்மா சொல்றீங்க எங்க அம்மா பாம்பு ஆமாமா எப்பமா இப்பதான் ஒரு 10 நிமிஷம் இருக்குமா ஐயோ சாரு
ஐயாவும் நாச்சியார் அம்மாவும் அவங்கள இப்பதான் வைத்தியர் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. வேண்டாம் கண்ணுங்களா, நீங்க இங்கே இருங்க. நீங்க போற நேரம் பார்த்து அவங்க வீட்டுல வந்துட்டாங்கன்னா யாராவது இருக்கணும்ல. வேண்டாம்டா, இங்கே இருங்க. நீங்க எங்க போயிடாதீங்க. நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இங்கே இருங்க கண்ணுங்களா, இத வந்துடுறேன். இருங்க. அம்மாக்கு இப்படி ஆயிடுச்சு. இளவஞ்சி, இளவஞ்சி, என்னக்கா? உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்க்கா? ஏன் பண்ணல? இது அது சுப்லட்சுமிய பாம்பு கடிச்சிருச்சு. ஐயோ, ஆத்தாடி. எப்பக்கா? பாவண்டி, எப்ப பாம்பு கடிச்சதுன்னு தெரியல. மயங்கி கிடந்திருக்காங்க. நல்ல வேளை ஐயாவும் நாச்சியாரும் தெரிஞ்சு வந்தாங்களோ தெரியாம வந்தாங்களோ சரியான நேரத்துல வந்து வைத்தியர் வீட்டுக்கு கூட்டு போயிருக்காங்க. அந்த நேரத்துல அந்த கொடுமையை பாரு. ஐயா வந்த காரு பாதிலே ரிப்பேரா போயிடுச்சா. கடைசியில மாட்டு வண்டியில கூட்டு போலான்னு பார்த்தா மாட்டையும் காணோமா. ஐயாவே சுப்லட்சுமி வண்டியில தூக்கி போட்டுக்கிட்டு நாச்சியாரும் ஐயாவுமா இழுத்துட்டு போயிருக்காங்க. ஐயோ ஐயோ, ஏக்கா கல்யாணம் ஆகுற வயசுல 2 பொண்ணுங்க வேற இருக்குங்க. சுப்புலட்சுமிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுங்களோட கதி. ஏக்கா, சுப்புலட்சுமிக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல? தெரியலடி. வைத்தியர் வீட்டுல இருந்து திரும்பி வந்தா தான் எதையும் உறுதியா சொல்ல முடியும். ஊர்க்காரங்க எல்லாம் பழைக்கிறது கஷ்டம் தான் சொல்றாங்க. மங்கக்கா, உங்க வாயில நல்ல வார்த்தையே வராதா? எப்ப பார்த்தாலும் அபசகுணமாவே பேசிட்டு இருக்கீங்க. நல்லா இருக்கே, நான் கேள்விப்பட்டதை சொல்றேன். அதுக்கு போய் இப்படி சலிச்சுக்கிற? ஐயோ, உங்க பஞ்சாயத்து அப்புறம் வச்சுக்கிறீங்களா? எவடிவு இங்க பாரு, வீட்டை பாத்துக்கோ, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். நில்லு, என்ன ஒரு அக்கறை. நீ போகாம இரு, நான் எங்க அத்தையை போய் பாத்துட்டு வரேன். அடியே அடியே, பாத்தியாக்கா? நான் சொல்ல சொல்ல என்ன ஆணவத்தோட போறானே. ஐயா விட்டு உப்ப ஒன்ன மாதிரி அவளும் திங்கிறாள்ல, அந்த திமிரு. எனக்கு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அவ கார்ல ஏறி போயிட்டு போறா. அவளுக்கு முன்னாடி நீ போய் நிக்க வேண்டாம். நாளைய புருஷன்கிட்ட சொல்லிட்டு அவரையும் கூட்டு வந்து நிக்கிறேன். சரி சரி, வா வா. நீ வைத்தியரே, சீக்கிரமா மறந்து போங்க. சீக்கிரம் போங்க. சுபு, கண்ணை திறந்து பாருமா. சுபு, சுபு, கண்ணை வாயா. ஐயா, ஐயா, மருந்து தாங்க. குடுப்பா. கொஞ்சம் வாய தரங்க ஐயா. வாய தரங்க. கொஞ்சம் ஐயா. தண்ணி குடிங்க. தண்ணி எடுத்து தண்ணி குடிங்க. தண்ணி எடுத்துங்க. சீக்கிரம் போட்டா ஐயா. இந்தாங்க தண்ணி. குடியா. என்னடி அம்மா இன்னும் வரல? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மாக்கு ஒண்ணும் ஆகாது சாரு, வந்துருவாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பாப்போம், இல்லைன்னா நம்மளே அங்க நேர்ல போயிடலாம். சாரு, சாரு, ரமா, அம்மா எங்க? வைத்தியர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. எப்படி இருக்காங்க? நீங்களும் போலையா? இல்ல அண்ணி, நாங்க காலேஜுக்கு போயிட்டு இப்பதான் வந்தோம். எங்களுக்கே தெரியாத நீ பூக்காரமா சொல்லிட்டு போனாங்க. அம்மா கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கன்னாங்க. ஆனா இன்னும் வரலையா அண்ணி? எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மாக்கு ஒண்ணும் ஆகாது, சரியா? கவலைப்படாதீங்க, ஒண்ணும் ஆகாது. நம்ம ஒரு 10 நிமிஷம் பாப்போம், அப்படி இல்லைன்னா போகலாம், சரியா? ஒண்ணும் ஆகாது, கவலைப்படக்கூடாது, அழக்கூடாது. சொன்னா கேட்கணும், அழக்கூடாது. கண்ணை திறந்து பாரு சுபு. அண்ணி, உங்களை கடிச்ச பாம்பு என்ன கடிக்க கூடாதா? ஐயோ, ஒரு பாம்பு அறியாத எங்க அண்ணியை கடிச்சிருச்சு. முத்தரசி, ஒண்ணு இல்ல, நீ சும்மா இரு. முத்தரசி, கொஞ்ச நேரம் பேசாம இரு. வைத்தியரே, ஐயா, பாம்பு எப்பயா கடிச்சது? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாச்சியா ரத்தத்தை வாயில உறிஞ்சு துப்பிட்டா. அம்மா, நீங்க ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கீங்கம்மா. அவங்க உயிரை நீங்க தாமா காப்பாத்திருக்கீங்க. பாருங்க ஐயா, பாருங்க. ஐயா, மந்திரம் பண்ணிருக்கேன் ஐயா. அதுலயே விஷம் புரிஞ்சிடும் ஐயா. மருந்தும் கொடுத்துருக்கேன். இன்னும் 15 நிமிஷத்துல கண்டிப்பா அம்மா கண்ணை முழிச்சிருவாங்க ஐயா. சுபு, சுபு. ஐயா, ஒரு முக்கியமான விஷயம் ஐயா. என்னப்பா? இன்னைக்கு பொழுது மட்டும் அவங்க தூங்காம பாத்துக்கங்க. அப்படி பாத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையா? சரி வைத்தியரே, சரி வைத்தியரே. இன்னும் 10 நிமிஷம் அவங்க கண்ணு முழிச்சிருவாங்க ஐயா. சரியா போயிடும். எல்லாம் சரியாயிடும் ஐயா. பத்திரமா பாத்துக்கங்க ஐயா. ஒண்ணு கவலைப்படாதீங்க. தைரியமா இருங்க. கண்ணை முடிச்சு பாரு. சுபு, சுபு, சுபு. ஐயா, கங்காவுக்கு ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லிடுங்க ஐயா. ராஜா, இப்ப வேணா ராஜா. கங்காவுக்கு போன் பண்ணா பயந்துருவா. அவ நல்லபடியா டெல்லிக்கு போயிட்டு வரட்டும். அதான் வைத்தியர் நல்லா ஆயிடும்னு சொல்லியிருக்காருல்ல. சுபு, சுபு, கண்ணை திறந்து பாருப்பா. மாமா, நாம நினைச்சபடி பாம்பு சுப்புலட்சுமியை கொத்திருச்சு. கடைசி முயற்சியா
அவளை வைத்தியர்கிட்ட தூக்கிட்டு போயிருக்காங்க. மாப்ள, சாக போற சுப்புலட்சுமிய இனி யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஆமா, கங்காவுக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியாது மாமா. எக்காரணத்தை கொண்டு கங்காவுக்கு தெரியக்கூடாதுன்னு ஐயா சொல்லியிருக்காரு. கங்கா கலெக்டர் ஆகிறதா முக்கியமா. இப்போ அவ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக டெல்லிக்கு போயிட்டு இருக்கா. அது சரி மாப்ள, இந்த விஷயத்த உன்கிட்ட யார் சொன்னது? மங்கதான் எனக்கு போன் பண்ணி சொன்னா. அப்போ கங்காவுக்கு இந்த விஷயத்த மறைக்கிறாங்கன்னு தெரியுது. மாப்ள, ஒன்னு செய். இப்போ நீ போனை போட்டு கங்காவுக்கு இந்த விஷயத்த தெரியப்படுத்துற. நானா மாமா? நீயேதான் மாப்ள, போடு. அட போடு மாப்ள. ஒன்னும் பிரச்சனை வந்துடாதே. ஒன்னும் வராது மாப்ள, போடு. எப்படியோ தெரிஞ்சிட போகுது. ஹலோ, தங்கச்சி கங்காம்மா, நான் தான் உன் அண்ணன் கார்த்திக் பேசுறேன். என்னண்ணே குரல் ஒரு மாதிரி இருக்கு? அதை ஏம்மா கேக்குறேன்? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் அண்ணன் மயக்கம் போட்டு விழுந்தாலும் விழுந்துருவேன். இப்ப எங்கடா இருக்க? நான் திருச்சி ஏர்போர்ட் போயிட்டு இருக்கேன். டிரைவர், வண்டியை நிப்பாட்டுங்க. ஐயோ, என்னாச்சுண்ணே? ஏமா வண்டி நிறுத்த சொல்ற? உனக்கு ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆயிடுமே. பரவாயில்லண்ணே, விஷயம் என்னன்னு சொல்லுங்க. அதை எப்படிமா என் வாயால சொல்லுவேன்? நம்ம வீட்டுல நீ கலெக்டர் ஆகணும்னு எல்லாருக்கும் ஆசை. நான் மட்டும் உண்மையை சொல்லி நீ டெல்லிக்கு போகாம கலெக்டர் ஆகாம திரும்ப நம்ம ஊருக்கு வந்துட்டீன்னா, ஐயோ நான் சொல்ல மாட்டோமா. ஐயோ, ஏற்கனவே குழப்பத்துல இருக்கேன்னு என்னன்னு சொல்லுங்கண்ணே. என் தலையை வெடிச்சிடும் போல இருக்கு. சரி, சொல்ல வேண்டியது என் கடமை. நான் சொல்றேன். சொல்லுங்கண்ணே. சுப்புலட்சுமி சின்னம்மாவுக்கு, அம்மாவுக்கு, சுப்புலட்சுமி அம்மாவுக்கு பாம்பு கொத்தி ரொம்ப சீரியஸான நிலைமையில இருக்காங்க கங்கா. கங்கா, ஐயோ, டிரைவர் தள்ளி கொண்டு வா. ஓகே மாமா, ஓகே. அப்பா, வேத்து போச்சு மாமா. பொய் சொல்றதுன்னா எனக்கு ரொம்ப பயம். கங்கா,